முருகானந்தம் உங்கள்கிட்டே தொடங்குறேன். பிரதமருடைய வருகை, கன்னியாகுமரியில் அவருடைய தியானம், இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு அப்படிங்கிறத கடைசி கட்டத்திற்கான வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய சூழலில், குறிப்பாக அவருடைய தொகுதியான வாரணாசியில் ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஆனால் இங்கே அவர் தியானத்தில் ஈடுபடுகிறார். இதை என்ன இதனுடைய வியூகம் அல்லது அவருடைய இந்த பயணத்துடைய நோக்கம் அப்படின்னு என்னவாக பார்க்க வேண்டியிருக்கிறது? சகோதரர் கார்த்திகை செல்வன் உள்ளிட்ட இணைந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. தமிழகத்தில் நீங்கள் இந்த தலைப்பு வச்சிருக்கிறது இன்றைக்கு இங்கே தேர்தல் நடந்து கொண்டு இருந்தால் அது நீங்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்கள், அதுக்குண்டான பதிலை சொல்லலாம். இங்கே தமிழகத்தில் அதுக்குண்டான கட்டங்கள், தேர்தலினுடைய கட்டங்களை தாண்டி அதெல்லாம் முடிந்து விட்டது. அவருக்கு எந்த இடம் பிடித்து இருக்கின்றதோ, மனதுக்கு பிடித்த இடத்தை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் செல்கின்றார். இந்த முறை கன்னியாகுமரிக்கு அதை தியானம் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார். அதில் எந்த அரசியலும் கிடையாது. இது தேர்தல் இருந்ததுன்னா அது நீங்கள் உங்களுடைய தலைப்பே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு அதையும் தாண்டி இன்றைக்கு விவேகானந்தர் இந்தியா முழுமைக்கும் உரியவர் தான் என்றாலும் கூட மேற்கு வங்கத்தோடு நெருக்கமான தொடர்பில் பார்க்கப்படக்கூடியவர். மேற்கு வங்கத்திலும் தேர்தல் நடக்கிறது. எனவே எதிர்க்கட்சிகள் அப்படி ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. இல்லைங்க சகோதரர் கார்த்திகை செல்வன், உங்களுக்கு சொல்ல வேண்டியது எதுவும் கிடையாது. மேற்கு வங்கத்துக்கு அவர் அதிகமாக கவனத்தை செலுத்துகின்றார். எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை அதிகப்படியான இடங்களில் ஜெயிக்க வைக்க வேண்டியுமோ அதுக்கான யுக்திகளையும் அதுக்கான அதிகப்படியான நேரங்களையும் கொடுப்பது இயல்பான ஒரு விஷயம் எந்த அரசியல் கட்சிக்கும். அதுபோலத்தான் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய மாநிலங்களையும், குறிப்பாக மேற்கு வங்கத்துக்கும் அதிகமாக நேரங்களையும், அதிகமாக ஈர்ப்பு இருக்கக்கூடிய மாநிலத்தை தமிழகத்தையும், குறிப்பாக தமிழை பற்றியும் செல்லுகின்ற இடமெல்லாம் தமிழை பற்றி பேசாத இடமே கிடையாது. அது மாதிரி இன்னைக்கு தேர்தல் அரசியலுக்காக மட்டும் கிடையாது. அவருக்கு எந்த விஷயத்தை பிடித்திருக்கின்றதோ அது எல்லா இடத்துலையும் திறந்த மனதோடு சொல்லுகின்றார். ஐநா சபையில், நம்முடைய இந்திய நாட்டினுடைய எல்லையில், மிக முக்கியமான ஒரு விசேஷ காலகட்டங்களில், இன்றைக்கும் கூட பாருங்க, இன்னைக்கு கன்னியாகுமரியில் அவருடைய தியானத்தை மேற்கொள்ள வேண்டும். அவர் என்ன நினைக்கின்றாரோ, அவருக்கு மனதுக்கு எது பிடித்திருக்கின்றதோ, எந்த இடம் பிடித்திருக்கின்றதோ அந்த இடத்துக்கு போகின்றார். இதில் முழுக்க எந்த அரசியலும் கிடையாது. அவருக்கு பிடித்த இடம் தமிழகம், பிடித்த மக்கள், தமிழக மக்கள், பிடித்த மொழி தமிழ், அதில் எல்லா இடத்திலும் அதை சொல்லி வருகின்றார். அதோடு சேர்ந்து இன்றைக்கி அவருக்கு பிடித்த இடத்துல இன்றைக்கு அந்த தியானத்துக்கு வருவதற்காக இன்றைக்கு விவேகானந்த பாறைக்கு வருகின்றார். அது ஒரு புறம். இன்னொரு புறம் அடுத்த உங்களுடைய கேள்வி, அது முக்கியமான ஒரு கேள்வி. இன்றைக்கு தமிழகத்திற்கு பிரதமர் வருகின்றார். மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இந்திய கூட்டணி என்று சொல்லி அந்த கூட்டணிக்கு செல்கின்றார். முதல்ல கூட்டணி எங்கே இருக்கின்றது? எங்கெல்லாம் கூட்டணி என்று சொல்லக்கூடிய எந்த இடத்துலையும் அவர் கூட்டணி கிடையாதுன்னு பல மாநிலங்கள் அறிவிச்சிட்டாங்க. தேர்தலில் கூட்டணி வைக்கிறத விட்டுட்டு எங்கே டெல்லியில் போய் சேரக்கூடிய இடத்துல அங்கே போய் சேர்ந்து கொள்ளுகின்றால், எங்கே சேர வேண்டியுமோ, எங்கே அரசியல் செய்ய வேண்டியுமோ, எங்கே தேர்தலை சந்திக்க வேண்டுமோ அங்கே கூட்டணி கிடையாது. ஒரு வினோதமாக இருக்கின்றது. அதனால் இப்பொழுதே அவர்களுடைய அதனுடைய தோல்வி எதை நோக்கி நாம் அதை சென்று கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி விவாதிப்பதற்காக கூட நரேந்திர மோடிக்கு ராகுல் காந்தி இன்னும் 7 நாள் தான் இருக்கு. லவுட் அண்ட் கிளியரா இருக்கு மெசேஜ். ஜூன் 4ஆம் தேதி குட் பை சொல்றாங்க. அவர் ஏற்கனவே உங்க தகவலுக்காக அவர் ஏற்கனவே தாய்லாந்துக்கு டிக்கெட் போட்டார். அது அவருக்கு தான் மக்கள் குட் பை சொல்ல போறாங்க. அதனால இதுல ஒன்றும் கிடையாது. நீ இன்னும் 6 நாள்ல ரிசல்ட் வந்துற போது மிகப்பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியிலும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற போகின்றது. குறிப்பாக தமிழகத்தில் இதுவரை சரித்திரத்தில் நம்ம பார்த்திராத ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் வெற்றியும் பாரதிய ஜனதா கட்சி பெறப்போகின்றது. ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்கலாம். தமிழ்நாடு, தமிழ் மக்கள், தமிழ் மொழி மீது இருக்கக்கூடிய பிரதமருக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் பற்றியே சொன்னீங்க. கூடவே ஒடிசாவும் ஞாபகத்துக்கு வரும். திரு கனகராஜிட்ட நான் முதல் கட்ட கருத்தை கேட்டு வர்றேன். உங்கள்கிட்ட வரலாம், நீங்களும் அதுக்கான பதில் சொல்லலாம். திரு கனகராஜ், ஒரு ஆன்மீக பயணம், ஒடிசா பத்தி என்ன வார்த்தைகள் சொன்னாருன்னு சொல்லுங்க. அதுக்கு உடனடியாக அந்த விளக்கத்தை நானே சொல்லிடுறேன். அது எதை வைத்து சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி நீங்க கிளியர் பாயிண்ட் டு பாயிண்ட் ஒவ்வொரு வார்த்தைக்கு இன்டர்பிரேஷன் கொடுங்க. நான் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். கட்டாயமா லவுட் அண்ட் கிளியரா அதை நம்ம பேசலாம். நான் வர முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். திரு கனகராஜ் அவர்கள்ட்ட பேசிட்டு, ஒரு தமிழ்நாட்டின் மீது அல்லது தமிழ் மீது இருக்கக்கூடிய விஷயங்களை எப்பவுமே பிரதமர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இந்த முறை அவர் விரும்பப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு, கன்னியாகுமரிக்கு வருகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறார். இதுல அரசியல் என்ன இருக்கு, அரசியலா பார்க்க என்ன இருக்கு, தேர்தலாம் முடிஞ்சிருச்சே அப்படிங்கிறார்.
அதாவது பிரதமராக ஒரு மாநிலத்துக்கு போகணுன்னா கடைசியாக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று அவர் முடிவெடுத்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் அவருடைய முடிவுக்கு என்னுடைய வரவேற்பு. மோடி பிடித்திருக்கிறார், மோடிக்கு பிடித்திருக்கிறது அப்படின்னு சகோதரர் முருகானந்தம் இங்கே சொன்னார். அவர் நான் சொல்கிறேன், அவர் பேசுகிறது ஒன்று, அதுக்கு நேர் எதிராக செய்வார். மோடி அவர்கள் வர்றதுக்கு முன்னால் நேற்றைய தினத்திலிருந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் ஏசி பெட்டி 7 இருந்ததை 10 உயர்த்தியிருக்காங்க. ஸ்லீப்பர் கிளாஸை 9 இருந்ததை 7 மாற்றியிருக்காங்க. 160 சீட்டு சாதாரண மக்கள் பயணிக்கிற அந்த ரயிலில் எப்போதுமே சாதாரண மக்களுக்கு ஒரு பெரிய இது இருக்கும், குறைச்சிருக்கார். எனவே மோடிக்கு எதையாவது ஒன்று பிடிக்கும்னு அவங்க வெளிப்படையாக சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அவர் தான் சொல்லணும். தமிழ்நாட்டை பற்றி பேசுகிற போது, தமிழர்களை பற்றி பேசுகிற போது, தமிழை பற்றி பேசுகிற போதுன்னு வரிசையாக சொன்னார். ஒரே ஒரு விஷயந்தான், அவர் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ்நாட்டை பெருமையாக பேசுவார். ஆனால் ஒடிசாவுக்கு போனால் அவர் ஒரு தமிழர் ஒடிசாவை ஆளலாமா என்று பேசுவார். அடுத்தடுத்த தெருவுக்கு போனால் கூட இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பேசுவார். அந்த தெருவில் இருக்கிறவர் இந்த தெருவில் நிற்கலாமா அப்படின்னு கேட்பார். பிரிவினை என்பது அவருடைய இரத்தத்தில் கலந்திருக்கிற ஒன்றாக இருக்கிறது. அவங்க பிரிவினை பேசாமல் ஒற்றுமைன்னு எப்போது பேசுகிறாங்கன்னா அது ஒரு நடிப்பாகத்தான் இருக்கும் என்பதை நம்மளால் பார்க்க முடியும். விஷயம் என்னென்னா, இந்த தியானத்தின் மூலமாகவாது எனக்கு உண்மையிலே அதில் பெருமை. இந்த 3 நாளும் அவர் பேசாமல் இருப்பார். இந்திய மக்களிடம் ஒரு வெறுப்பு என்கிற விஷத்தை பரப்பாமல் ஒரு 3 நாள் அவர் இருக்கப் போகிறார் என்பதை நினைப்பதற்கு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படி தியானத்தை அவர் தொடர்ச்சியாக பண்ணார் அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெயராக இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி வாயை திறந்தாலே ஒரு வெறுப்பு பேச்சை இந்தியா. கன்னியாகுமரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கன்னியாகுமரி ரொம்ப முக்கியமான ஒரு இடம், விவேகானந்தர் தியானம் இருந்த இடம். அவர் த விஷன் ஆஃப் பாரத் மாதா அப்படின்றது அங்கிருந்து தான் அவர் கிடைச்சது. அந்த இடத்தில் ஒரு தியானத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட தமிழ்நாட்டுக்கு வருகிறார், கன்னியாகுமரியில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நோட்டில் அதை சொல்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே பாசிட்டிவ் நோட்டில் தான் சொல்லுவாங்க. பட் அவங்களுடைய செயல் எல்லாமே நெகட்டிவாக இருக்குங்கிறத இந்தியா பார்த்துக்கிட்டே இருக்குல்ல. நீங்கள் என்னைக்காவது விவேகானந்தரை இது இழிவுபடுத்துறதுங்க, அப்படி கம்பேர் பண்ணியே நீங்கள் பேசக்கூடாது. ஏன் விவேகானந்தரை இவரோட நீங்கள் ஒப்பிடுறீங்க? 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா 2 பேருக்கும் ஒரு ரிசம்பிளன்ஸ்ன்னு சொல்லுவீங்களா? அவர் என்னைக்காவது வேறு மதங்களை பற்றி தவறாக பேசி இருக்கிறாருன்னு உங்களால் ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? இவர் எப்படி பேசினாருன்னு நீங்கள் பாருங்கள். 2ஐயும் ஒன்றா எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் விவேகானந்தர் இவரோட கம்பேர் பண்ணுறதன் மூலம் விவேகானந்தரை ரொம்ப படுபாதாளத்துக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னு நான் சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் திரும்ப கூட சொல்லாதீங்க. அது ரொம்ப அது அவரை இழிவுபடுத்தும். ஒப்பிடவே இல்லையா? அவருடைய பாதையில், அவருடைய பயணித்த வழியில் இவர் பயணிக்கிறார் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. ஒப்பீடுன்னு எங்கே என்ன? அவருடைய அதைத்தான் சொல்கிறேன். பயணிப்பதுன்னா என்ன? அவர் போன வழியெல்லாம் நடந்தே போகிறதா? இவர் உங்களுக்கு விவேகானந்தர் மீது ஒரு மரியாதை இருந்துன்னா உங்கள் தலைவர்களை கொண்டு போய் தியானம் பண்ண சொல்லுங்க. அது எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. உங்களுக்கு அவ்வளவு விவேகானந்தர் மேலே மரியாதை இருந்ததுன்னா ஏதாவது ஒரு காட்சியை காமிச்சிருங்க. விவேகானந்தரை பற்றி போய் ஏதாவது தியானம் பண்ணியிருக்கிறீங்களா? நாங்கள் தியானமும் பண்ண மாட்டோம், வெறுப்பு பேச்சும் பேச மாட்டோம். 2ம் நாங்கள் பண்ணுறதில்ல. நீங்கள் தியானம் பண்ணுறங்கிற பேரில், அதாவது பெருமாள் கோயிலை இடிக்கிறதுக்காகவே ராமாயணம் படிக்கிறவங்க நீங்கள் தமிழில் ஒரு சொலவடை உண்டு இல்லை, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது. ஆட்சியில் தான் சார் நூற்றுக்கணக்கான கோயில்களை தமிழ்நாட்டில் இடிச்சிருக்கிறீங்க. அதெல்லாம் நீங்க வேடிக்கை தானே பார்க்கறீங்க. ஒரு இடம் சொல்லுங்க, பெருமையா சொல்லுங்க. நீ அடுத்த பேட்டியில சொல்லுங்க. இல்ல, ஒரு நிமிஷம். நீங்க குறுக்க திருவண்ணாமலையில், கோவையில் ஒரு நிமிஷம் சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலையில் 50 கோடி ரூபா சொத்தை, கோயில் சொத்தை பிடிங்கி வச்சிருந்தது யார்?
அதுக்கு பேர் என்னதுன்னு கேட்குறேன். நான் எங்களுக்கு சாமி மேலே பயம் இல்லை. தமிழ்நாட்டில் எத்தனாயிரம் கோயில்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா? முதல் கோயிலை பத்தி பேச எத்தனாயிரம் கோயில்கள் இருக்குன்னு சொல்லிருங்க பார்க்கலாம். நாங்க என்ன சார் மனசுக்கு வலிக்குது. இல்ல 2000 ஆமா சார் சொல்லுங்க சார். தெரியும் இல்லங்க. முதல்ல கோயிலை பத்தி சொல்லுங்க. முதல்ல கோயில் எத்தனை இருக்குன்னு முதல்ல சொல்லுங்க. வாசப்படியும் கூட மிதிக்கலங்கிறீங்க. கோயில 2000 வருஷம் கோயில ஃபேனுக்கு ட்ரில் மாட்டி வச்சிருக்கீங்க. இதுதான் நீங்கள் கோயிலை பற்றி பாதுகாக்கக்கூடிய உங்களுடைய அரசாங்கம். சரி, 2000 வருஷ கோயில் சார், ட்ரில் போட்டு வச்சிருக்கீங்க ஃபேனுக்கு. இதுதான் நீங்கள் கோயிலை பாதுகாக்கக்கூடிய விஷயம். திரு கனகராஜ் பேசுறது நான் உங்களை அவருடைய பதில் அது போட்டாங்கன்னா என்னன்னு கேட்போம். அதை நீங்களும் வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை எப்படி பாதுகாப்புறதுன்னு சொல்லுவோம். இந்த 50 கோடி சொத்தை பாஜக நிர்வாகி அபகரித்து வச்சுருந்தாருங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கண்டிச்சிருக்கீங்களா? எங்கள் கட்சி ஆட்கள் இப்படி பண்ணது தப்பு அப்படின்னு. கீழ்பாக்கில் மெயின் ரோட்டில் இந்து மகாசபான்னு போட்டு நீங்கள் காஞ்சி கோயிலுக்கு சொந்தமான இடத்த ஆக்கிரமிச்சு வச்சுருந்தாங்க. அதை பற்றி என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? இதே போல் கடலூர் மாவட்டத்தில் 100 கோடி ரூபாய் சொத்தை பூரா கோயம்புத்தூர்ல கம்யூனிஸ்ட்காரங்க தான் பூரா ரோட்டை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. வரீங்களா? நான் காமிக்கிறேன். ஐயப்பன் கோயிலுக்கு முன்னால பாருங்க. அத்தனை பேர் உங்க தோழர்கள் தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. ஒரு இடம் இப்படி ஜெனரலா சொல்லக்கூடாது. ஒரு இடம் நான் சொல்றேன். கோயம்புத்தூருக்கு ரோட்டுக்கு முன்னாடி சார், அதான் ஐயப்பா டிராவல்ஸ் எல்லா சாமி பேரையும் போட்டு உங்க தோழர்கள் தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. பாருங்க எந்த தோழர் வச்சிருக்காரு. அதாவது இப்படி பேசக்கூடாது, ஸ்பெசிஃபிக்கா பேசணும். அப்புறம் நீங்க கேட்டீங்க எத்தனை கோயில் இருக்குன்னு எனக்கு தெரியுமான்னு.